ஹீரோ லவ் பண்ற பொண்ணு நான் குடும்பத்துக்கு மாட்டி இறந்து போயிட்டு எங்க அங்கிள் வீடு கொண்டு வர போட சொல்ல பயந்து போன ஹீரோ திட்டத்தனமா அவளுக்கு தாலியை கட்டி இந்த சொசைட்டில இருக்க மர்மத்தை கண்டுபிடிச்சு அவன் வீட்டுக்கு போவான். பார்த்தா ஹீரோ உடம்புக்குள்ளேயே அவங்க அங்கிளோட ஆவி புகுந்துகிட்டு சீக்கிரமா சூசைட் பண்ணி எல்லாம் சாவுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை வீடு கொண்டு வரேன்னு சொல்றாரு. ஹீரோ இப்படிலாம் பேசின வீடியோவை அவங்க குடும்பத்துல இருக்கவங்க காமிக்க அதை பார்த்த ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அடுத்த நாள் எல்லாருமே மந்திரத்தை சொல்லி தூக்க போட்டு தொங்குனதும் ஹீரோ மட்டும் வந்து தப்பிச்சு ஹீரோனை காப்பாத்திடுவான். பாத்தியா உன் அங்கிள் ஒன்னும் உயிர வரல, இதெல்லாம் பொய் ஹீரோ சொல்ல. அப்ப இந்த உண்மைலாம் உனக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு ஹீரோவின் ஒரு சாமியாரோ ஹீரோ அடிக்கிறதுக்கு போவாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் தான் ஹீரோ மந்திரம் போட்டு மயக்கி அங்கிள் மாதிரி பேச வச்சிருப்பான். இவ குடும்பத்துல இருக்க எல்லாரையும் கொல்றதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடி கண்டுபிடிச்சிருப்பான். ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும் போது அவங்க அம்மா கூட இந்த ஃபேமிலிக்கு வந்திருப்பான். அந்த அங்கிள்காரன் ஹீரோயின் சின்ன பொண்ணு பார்க்காம அவளை சைல்டு அபியூஸ் பண்ணிருப்பான். ஒரு சாமியார் இந்த அங்கிள் மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட நடந்த கொடுமை எல்லாம் ஹீரோன்னு சொல்லி அவன் ஆள் கூட ஹீரோ வாழ ஆரம்பிச்சிருப்பான். இவ வளர்ந்ததும் சாமியாருக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிருப்பான். திரும்ப அந்த அங்கிள்காரன் வந்து ஹீரோனை வேணும் கேட்டதால இந்த அங்கிள்காரனை கொண்டுட்டு நம்ம அவன் சொத்தெல்லாம் அபியூஸ் பண்ணலான்னு ஹீரோயினும் சாமியாரோட பிளான போட்டு ஒரு ஆக்ஷன் மூலமா அதெல்லாம் போட்டு தள்ளிருப்பாங்க. அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளலாம் சொத்து மொத்தமா நம்மளுக்கு வரும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ இந்த மாதிரி பிளான் பண்ணி தூக்க மாட்ட வச்சிருப்பான். ஆனா இதை முன்னாடியே கண்டுபிடிச்ச ஹீரோ எல்லாரையுமே காப்பாத்தி தூக்குல தங்குற மாதிரி சும்மா நடிக்க தான் வச்சிருப்பான். கடைசியா ஹீரோ இந்த விஷயத்தால பைத்தியமாவே ஆயிடுவா. அவளை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்த்துறாங்க.